அதனாலதான் இங்கே நீதிமொழிகளை வாசிப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. உண்மையிலே ஆண்டவரை நம்பி இருந்தால் எவ்வளவு பெரிய இழப்புகள் வரும் பொழுது கவனிங்க, ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வியாதி ரொம்ப முத்திருச்சுன்னா உடனே என்ன பண்றாங்க, இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாதுன்னு தன்னை மாய்த்து கொள்கிறார்கள். கடன் அதிகரிக்கும் பொழுது இந்த வேலையை நம்பிதான் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன், இனி இதை கட்ட முடியாது அப்படின்னு தெரிந்த உடனே தன்னை மாய்த்து கொள்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் அவங்க மரணத்திற்கு பின்பாக இவங்க யாரை சார்ந்திருந்தார்கள் என்பது ரொம்ப திட்டவட்டமா என்ன பண்ணுகிறது, தெரிய வருகிறது. ஆனால் கர்த்தருங்க சொல்றார், உலகத்துல இன்னைக்கு கவனிங்க 50% இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஓஹோன்னு ஏதோ நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கடைசியில் அது ஏதாவது தோல்வி அடையும் போது கைவிடும் பொழுது தன்னை மாய்த்து கொள்கிற ஒரு கட்டாயத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள். ஏன்னா உலகத்துக்கு பதில் தெரியல. உலக வாலிபர்களுக்கு படிப்புல தோல்வி அடையும் பொழுது, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காத பொழுது, நம்பினவர்கள் கைவிடும் பொழுது வேற வழி தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சோர்ஸ் மரணம் தான் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிடறாங்க. இங்க கடவுள் அதான் சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். சுய புத்தினா என்ன தெரியுமா? இவங்களும் ஒன்னு கிரியேட் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேரு நல்ல புத்திமான் மாதிரி இருப்பாங்க, சுய புத்தியின் மேல் சாய்ந்து தான் ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பாங்க, ஏதாவது ஒருத்தரோட சேருவாங்க. இந்த சுய புத்தி ஒரு நாள் இவர்களை எங்க கொண்டு போய் நிறுத்துகிறது என்பதே வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறதா இருக்கிறது. அதான் சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும். எல்லாம் சொல்லுங்க, உன் சுய புத்தியின் மேல், சத்தமா, உன் இன்னும் பத்தாது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் அன்பு கூறுவாயாக.